அனைவருக்கும் வணக்கங்க. பிறந்திருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன, பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியுங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம்னு சொல்கிறாங்க. இந்த மகர மாதம் என்றும் கூறப்படுதுங்க. சூரியனின் தேர்பாதை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலமே தை மாதம்னு சொல்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய எல்லோருடைய ஐதீகமும் கூடங்க. மகாபாரதத்தின் பிதாமகரான பீஷ்மர் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் தனது உயிர் போவதற்கு அம்பு படுக்கையில் காத்து கொண்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுங்க இந்த தை மாதம். தேவர்களின் உதய காலமும் கூட இந்த தை மாதங்க. இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லாபங்கள் நிறைந்த மாதமாகவே வரக்கூடிய இந்த மாதம் இருக்குங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது. நம்பிக்கை உருவாகுங்க, தைரியம் உண்டாகும். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம். லாபஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் சனியின் வீட்டில் அமரும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பீர்கள். உடும்பு பிடி என்று சொல்வது போல காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பாராட்டத்தக்க வகையில் நீங்கள் மாறுவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்கள். காதல் உங்களுக்கு கைகூடும், பெரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பதவிகள் தானாகவே தேடி வருங்க. ஒரு சில இடங்களில் உங்கள் நண்பர்களே சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அவை அனைத்தையும் சமாளித்து நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. இஷ்ட காரியம் இஷ்ட தெய்வத்தை சென்று பார்த்து வருவீர்கள். நிறைய சந்தோஷங்களையும் பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. எடுத்த காரியங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. எல்லா விஷயங்களையும் எந்த விஷயத்தை எப்படி செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. முருகப்பெருமானா உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள், குடும்பம் என அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். குஷியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்கள் சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றமும் 90% உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. உங்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிறரை வழிநடத்தும் ஞானம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கின்ற தை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவே இருக்குங்க. உங்கள் ராசிநாதர் குரு சுகஸ்தானத்தில் வக்கிரம் அடைந்து இருந்தாலும் உங்கள் நிலையில் இருக்கும் சங்கடங்களை அனைத்துமே நீக்குவாருங்க. தெய்வ அருளும் பெரிய மனிதர்கள் துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். செய்து வரும் தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையே அடையக்கூடியதாக இருக்குது. தேவையான பணம் உங்களுக்கு வந்து கொண்டு தாங்க இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான இருந்த சூழ்நிலை நிறைய உருவாக வாய்ப்பு இருக்குது. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாகுங்க. உங்களுடைய சப்தமாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் ஜனவரி 29 வரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி இருக்குங்க. உடன் பணிபுரிகிற ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியும் வெற்றியாகுங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயமும் கிடைக்குங்க. உடலில் இருந்த நோய், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக உங்களுக்கு வாழ்க்கையில் வளமே உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கமாக இருக்கும் நிலை இருக்கும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை அனைத்துமே உயருங்க.
கலைஞர்களின் திறமை வெளிப்படும். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த வரவு வந்து சேருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் உயருங்க. கணவன் மனைவி உறவில் சுமூகம் இருக்குங்க. ஜனவரி மாதம் 21, 30, பிப்ரவரி 3 ஆகிய நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலிங்கேஸ்வரரை வழிபட தடைகள் அனைத்துமே விலகுங்க. உத்திரட்டாதி எடுத்த வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த மாதம் பார்த்திங்கன்னா யோகமான மாதமாகவே இருக்குங்க. சூரியன், செவ்வாய், கேது, சுக்கிரன், புதன் என்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கடந்த மாதங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் மாறக்கூடிய நிலை உங்களுக்கு மாறப்போகுது. உடல்நிலையும் மனநிலையும் உங்களுக்கு சீராகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய வரவை அதிகரிப்பார்கள். நஷ்டத்தில் இயங்கிய தொழில்களும் இப்போது லாபம் காண ஆரம்பிக்கும். வரக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தே தீருங்க. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிரிந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் நிறைய உண்டாகக்கூடியதாக இருக்குது. கருத்து வேறுபாட்டினால் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் தைரியமும் கைகூட நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நட்புகளால் நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் சாதகமாகவே சஞ்சரிப்பதால் நடை உடை எல்லாமே உங்களுக்கு மாறுங்க. முகத்தில் மகிழ்ச்சியும் தெரியும். பொன் பொருள் புதிய வாகனம் என்று சிலருக்கு சேரும் என்றாலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுடைய செலவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, அத்தியாவசியமான செலவுகள் என்ற கையிருப்புகள் உங்களுக்கு கரையக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா கடன் வாங்கியாவது செலவு செய்யும் நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருப்பதால் விளைச்சலில் எதிர்பார்த்த ஆதாயம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் அக்கறை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே உருவாகும். அரசியல், பொது வாழ்வில் இருப்போரின் செல்வாக்கும் உயருங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கவும், வெளிநாடு செல்லவும் அரசிடம் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்குங்க. ரேவதி முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த தை மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவே இருக்குங்க. ஜனவரி 29 வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. கலைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். கல்வியாளர்களின் நிலை பார்த்தீங்கன்னா உயருங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணமும் வந்து சேருங்க. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியடையக்கூடியதாக இருக்குது. லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் செல்வாக்கை அந்தஸ்தையும் உயர்த்துவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாகவே இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தலைமையின் ஆதரவுடன் புதிய பொறுப்பும் வந்து சேரும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஒரு முடிவு உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. மாதம் முழுவதும் வருமானத்துடன் வசதியாக வாழ்ந்திடும் நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கர்ம காரணம், யோக காரணம் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாக செலவுகளையே உண்டாக்குவார்கள். சேமிப்பும் கரையுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். சிலருடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. கணவன் மனைவிக்கு இணக்கமான நிலை உண்டாகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு மனதில் தெளிவு இருக்கும். படிப்பில் அக்கறையும் நிறைய இருக்குங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும். விற்பனையும் வருமானமும் உங்களுக்கு உயருங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாளை வழிபட வாழ்வில் உங்களுக்கு வளமே உண்டாகுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் பிறந்திருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நற்பலன்கள் என்னென்ன, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன,
வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, நீங்கள் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.